கொடைக்கானல் வந்தாச்சுங்க. இவ்வளோ தூரம் இதாங்க ஃபேமஸான ஃபால்ஸு. குளிக்கலாமாங்க? குளிக்கக்கூடாது, சும்மா பார்க்கலாண்ணே. பயங்கரமாக இருக்கும். வரும்போது எல்லாம் சுற்றி பார்க்கலாங்க. நானும் போயிடுவேன் கரெக்டாக. எவ்வளோ கூட்டம் இது பார்க்கறதுக்கு. நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இவ்வளோ இதுக்கு வராது. ஏன்னா நேற்று தீபாவளி, ஏன்னா இன்றைக்கி லீவு, அதனால இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கேயே கூட்டம் வரப்போ கொடைக்கானல். தாண்டி பேர்ல தாண்டி காது சத்த யாரி இல்ல. ஆமா ஸ்கூட்டியா கொடைக்கானல் 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் தாங்க. இங்கே தான் தங்க போகிறோமா? இல்லை என்ன சென்னை மாதிரி இருக்குல்ல, சென்னையில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமா வீடு, அதே மாதிரி இருக்குப்பா. பயங்கரமாக இருக்கு. கோடை கேட்டு இதெல்லாம் நம்ம பையனுங்க தாங்க. அதில் ஒரு வண்டி போகுது, இந்த ஒரு வண்டி, இன்னொரு வண்டி உங்க. சீனிவாசபுரம்.
பயங்கரமாக இருக்குல்ல இங்கேருந்து செம்மையாக இருக்கப்போ இந்த மலை தான் நம்ம சுற்றி வந்தோமா அடைச்சோ அண்டான பாப்பி நம்பே முடியலடா ஆமாம் ஆமாம் ஏதோ ஒரு வாடை ஸ்மெல் வருது என்ன ஸ்மெல்லுன்னு கண்டுபிடிக்க முடியல நாங்கள் அவ்வளோவா எங்க பசி வந்துச்சு இப்போ சாப்பிட பசிப்போ போயிட்டு ஆனால் இதை பார்க்க பார்க்க பசிக்கவே இல்லை பசி பயங்கரமாக எடுத்துச்சு இப்போ பசிக்கவே இல்லை அட என்னடா இல்லை என்ன போயவே நிற்பானுங்களா போயிருப்பாங்களா ஆளையிலே காணோம் அப்படியா டோலுக்கு டைலல யாரும் வீடு தெரியாது நம்ம மாடு தருன்னு போயிட்டு இருக்கோம் அது பார்த்துக்கோ பசின்னு வார்த்தை சொன்னால் நான் இப்போ பசிக்கு எங்கே வண்டி நிற்க மாட்டேங்க ரோட்டில் ரிவர்ஸில் போகுது ஏக்கு செக் பண்ணுறாங்களா இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி இடத்துல நம்ம தங்கணுமா இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம தங்கணுமா சரி டக்குன்னு போங்கடா ஒரு மாதிரி இருக்கு இல்லை முத்துக்கிறப்பு என்னால் சத்தியமாக நிற்க முடியல இல்லை இல்லை கால் ஊண்ட முடியல ஒரு சைடாப்பில் போகுது வண்டி ஆளே காணும் வளர்த்தூர் நல்லா இருந்துச்சு இல்லை சாப்பிட்டாட்டு போமால இல்லைடா பசி சாப்பிடாம போகிறது நல்லது கிடையாது ரொம்ப பசிக்கு ஒன்றும் இப்போ வெயில் வர அடிக்கா தலை சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க
அவர் வரவே இல்லை. அவர் காண திரும்பி எங்கேயாட்டு போயிடக்கூடாது. திரும்ப இடம் நிறைய இருக்கு, அதோட போயிடக்கூடாது. இதில் ஏறவே முடியாதுங்க, மலை மேலே தான் ஏறிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னா ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் பாருங்கள். ஏறவே மட்டுக்கு வண்டி ஃபுல்லாக இதாக இருக்குது. நம்ம பிரேக் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நிற்கும் போது பிரேக் பிடிச்சிடணும். பிரேக் விட்டோம்னா அவ்வளோதான் உருண்டு போயிடும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. நேரில் தான் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா பயங்கரமாக இருக்கும், ஏன்டா அந்த மலைக்கு ஏறணுன்னு இருக்கும். ஆனால் இது ஒரு இது மட்டும் கிடையாது, நிறைய வாட்டி ஏறி இறங்கியிருக்கோம். இன்னொரு நைட்டு செம்மையாக இருக்கும். நைட்டு வந்து ஒரே பனிமூட்டமாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், அதே மறக்காம பார்த்துங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் வந்து பின்னாடி தான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம ஓட்டுறது தான், நான் இப்படி வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட்டு நம்ம வண்டி ரைட் பண்ணும்போது உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வர்றேன். இது வந்து ஆங்கிள் கொஞ்சம் சைடாக போய் நேரம் வச்சிட்டேன் மொபைலை. இறங்கி போய் மாதிரி ஏறணும், நடந்தே தான் அந்த மாதிரி வண்டி விட்டு பிரேக் பிடிச்சிக்கோ. பின்னாடி ஒன்று காமிக்க பாருங்கள், வண்டி எப்படி ஏறுதுன்னு. ஏறைய மாட்டேங்குது. இவங்க பாருங்கள், இது பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு தெரியும். நீ ரொம்ப தூரம் இப்படி தான் ஏறிட்டுருக்கோம். நம்ம மைக் கொஞ்சம் இறைச்சல் இறையும். ஆனால் நம்ம வந்து மைக் மாட்டலை. மைக்கு நம்ம அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம மொபைலில் கையில் வச்சு தான் எடுத்துக்கலாம். உருண்டு ஓடிடும். வராதுல இப்போ வந்து மழை ஏறியாச்சு. இப்போ மழை வந்து இறக்குறது பாருங்க. நம்ம வண்டியை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ வந்து இவங்க வந்து யாருக்குன்னே வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம பஸ்ஸில் வந்திருக்காங்க பையனுங்க. பஸ்ஸில் வந்து இவ்வளோ தூரம் வந்து நடந்து வந்திருக்காங்க. எப்படி இருந்துக்கும் பார்த்துக்குங்க. நடந்து ரொம்ப கால் வலிச்சிடும். வண்டி ஆஃப் பண்ணிடுறோம், அதை உருண்டு போயிட்டு விட்டுருவோம்.
இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு டென்ட் போட்டது, ரூம் பிடிச்சது, கேம்ப் ஃபயர் போட்டதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். மறக்காமல் அதே பார்த்துருங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க.